வணக்கம். பெண்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எக்கச்சக்கம். அதுலேயும் இந்த ஸ்கூலு காலேஜில் படிக்கக்கூடிய மாணவிகள் அனுபவிக்கக்கூடிய தொல்லைகளும் பிரச்சனைகளும் எக்கச்சக்கம். கூட படிக்கிறவங்களால, தெருவில் போகிறவங்களால, பஸ் ஸ்டாண்டில் அவங்க தினமும் சந்திக்கக்கூடிய நபர்களால், பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ள பார்க்கும் ஆசிரியர்கள், இப்படி எல்லாருக்கிட்டையுமே எந்த ஒரு நிலைமையிலையும் அவங்க ஒரு ஜாக்கிரதையோடு நடந்துக்க வேண்டியிருக்கு. சரி, வெளியே இருக்கிறவங்க தான் தொல்லை அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு வர அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை பற்றி பேச முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. இதனால தான் பல விவகாரங்களை பெண்களால் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாமல், தவறு அப்படின்னு தெரிஞ்சும் அதிலே சிக்கிக்கிறாங்க. இப்படி கல்லூரி மாணவிகளின் இயலாமையை பயன்படுத்தி தவறான பாதைக்கு அழைத்து சென்ற அருப்புக்கோட்டை நிர்மலா தேவி விவகாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத நிலைமையில் அவங்க சிறையில் தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லப்பட்டதை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிர்மலா தேவிக்கு ஜாமீன் கொடுக்க மறுப்பது ஏன்? கேள்வி எழுப்பிய மதுரை உயர்நீதிமன்றம். சிறைக்குள்ளேயே நிர்மலா தேவியை தீர்த்து கட்ட அதிகாரிகள் சதி செய்வதாக குற்றச்சாட்டு. வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை மறைத்துவிட்டு போலீசார் குற்றப்பத்திரிகையை தயாரித்துள்ளதாக புகார். ஒரு வழக்கில் எந்த ஒரு தகவலும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு மறைக்கப்படுது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்களோ அல்லது ஒரு பெரிய மனிதரோ அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு வழக்கை எதுக்காக மெனக்கெட்டு மூடி மறைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது. ஒன்று மட்டும் உறுதி, அதாவது எந்த ஒரு உண்மையும் வெளியே வர்றதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அனுமதி கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி குற்றம் சாட்டப்பட்டவரால் உண்மை வெளியாகும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பங்களை கொடுத்து அவங்கள தவறான முடிவுகளை எடுக்க வச்சுருவாங்க. ஒன்று குற்றத்தை ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கணும். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த நிர்மலா தேவி சிறையில் தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லப்படக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். கடந்த ஆண்டு தமிழகத்தையே பரபரப்புக்குள்ளாக்கிய நிர்மலா தேவி விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. நிர்மலா தேவி வெளியே வந்தால் பல அரசியல் புள்ளிகள் சிக்குவார்கள் என கூறப்படுவதால் அவர் ஜாமீனில் கூட வெளிவர முடியாமல் இருக்கிறார். அவருடன் கைது செய்யப்பட்ட முருகன், கருப்பசாமி ஆகிய இருவரும் ஜாமீனில் வெளிவந்துள்ள சூழலில் நிர்மலா தேவி சிறையில் வாடிக்கொண்டு வருகிறார். இந்த தீராத மன உளைச்சலில் அவர் தற்கொலைக்கு முயன்றிருப்பதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பல சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. இதுநாள் வரை நிர்மலா தேவி குற்றவாளி என்று நினைத்தவர்கள் கூட அவர் சிக்க வைக்கப்பட்டுள்ளாரா என்று கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். தற்போது இந்த வழக்கில் நிலவி வரும் சூழலை பற்றியும் முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் கூறி வரும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் இப்போது பார்ப்போம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி மாணவிகளை பாலியலுக்கு அழைத்த வழக்கில் கைதானார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியும் கைதாயினர். இந்நிலையில் முருகனுக்கும் கருப்பசாமிக்கும் ஜாமீன் அளிக்கப்பட்ட போதும் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் கிடைக்காவிடாமல் தடுத்து வருவதாக காவல்துறை மற்றும் அரசு தரப்பு மீது புகார்கள் குவிந்து வருகின்றன. நிர்மலா தேவி அவர்கள் 10 மாத காலம் இந்த வழக்கில் எந்த விதமான பேட்டியோ அல்லது நீதிமன்றத்தில் முறையீடோ செய்யவில்லை. காரணம், நிர்மலா தேவி கைது செய்யப்பட்ட போதே 6 மணி நேரம் சிபிசிஐடி போலீசார், சைபர் கிரைம் போலீசார் அனைவரும் கவர்னர் மாளிகையிலிருந்து பெறப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் அதற்கு உடந்தையாக தமிழக அரசுடைய மேலிடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவருடைய அமைச்சர்கள் உட்பட அன்றைக்கு கைது செய்யப்பட்ட போது தலையிட்டு நிர்மலா தேவி வீட்டிற்குள் சென்ற போலீசார் 6 மணி நேரம் நிர்மலா தேவியுடைய கைபேசி செல்லில்
ஃபோனை எடுத்து அதில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் தொடர்பு கொண்டது, முக்கிய நபர்கள் இந்த அம்மையாரிடம் பேசியது போன்ற அனைத்தையும் சைபர் கிரைம் போலீசார் மூலமாக அழித்துவிட்டு அதற்கு பின்பாக தான் இவர்கள் நிர்மலா தேவியை கைது செய்தார்கள். 6 மணி நேரத்துக்கு பின்பாக தான் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் கவர்னர் ஆடுகிறார். மடியில் கனமில்லை என்றால் வழியில் ஏன் கவர்னருக்கு பயம் வேண்டும்? தமிழகத்திலே ஜீவாதார பிரச்சனைகள், காவேரி பிரச்சனை, முல்லையாற்று பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளில் பேட்டி கொடுக்காத கவர்னர், இது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார், ஆகவே கவர்னர் தலையிட்டார் என்று கூறுகிறார்கள். சப்பக்கிட்டு கட்டுகிறார்கள் கவர்னர் சார்பாக. இதே சென்னையிலே வாய் பேச முடியாத, காது கேட்காத 13 வயது சிறுமியை 13 காம கொடூரங்கள் கற்பழித்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் பேட்டி கொடுக்காத, கவலைப்படாத கவர்னர் ஏன் நிர்மலா தேவியை கைது செய்தவுடன் 24 மணி நேரத்தில் பேட்டி கொடுத்தார்? இந்நிலையில் நிர்மலா தேவி தரப்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது நிர்மலா தேவிக்கு ஜாமீன் கொடுக்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. ஆரம்பத்திலிருந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பல சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. காரணம், எல்லா நடவடிக்கைகளுமே எதையோ மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியே இருக்கிறதுனால தான். இந்த நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டு அடுத்ததாக முருகன், கருப்பசாமி இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. உடனடியாக எழுந்த குற்றச்சாட்டுகள் இவருக்கு தொடர்பு, அவருக்கு தொடர்பு அப்படின்னு ஆளாளுக்கு சொன்னாங்க. ஒரே ஒரு வழக்கை விசாரிக்க காவல்துறை ஒரு பக்கம், ஆளுநர் வைத்த குழு ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய குழப்பங்களை அதிகப்படுத்தக்கூடிய வேலைகளை அரசு தரப்பிலேயே செய்யப்பட்டது. ஆனாலும் இதுவரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கப்பட்டதா, சம்பந்தப்பட்டவங்க யாரு அப்படிங்கிறது தங்கமலை ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இருக்கு. இந்த நிலைமையில அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களால இந்த வழக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதை பத்தி இப்ப பார்ப்போம். நிர்மலா தேவி வழக்கில் சிபிசிஐடி விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என்றும் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி வெளியே விடுவதால் ஏதேனும் பிரச்சினை உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பிய நீதிமன்றம், கொலை குற்றவாளிக்கே ஜாமீன் வழங்கும் நிலையில் நிர்மலா தேவிக்கு மட்டும் ஜாமீன் வழங்காதது ஏன் என்றும், சந்தானம் விசாரணை குழு அமைத்தது யார், விசாரணையின் நோக்கம் என்ன, ஆடியோவில் உள்ள உயர் அதிகாரிகள் யார் என்று பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு கடந்த வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நிர்மலா தேவி ஆஜர்படுத்தப்படவில்லை. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பேராசிரியர் முருகன், கருப்பசாமி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். இதையடுத்து இந்த வழக்கு வருகிற 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் மாலை 3 மணிக்கு காணொலி காட்சி மூலம் நிர்மலா தேவியை ஆஜர்படுத்தி வழக்கு ஒத்திவைப்பு விவரம் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பலருக்கு தொடர்புகள் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தபோதும் அவர்களின் பெயர்கள் வழக்கில் சேர்க்கப்படவில்லை. எனவே இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அகில இந்திய மாதர் சங்கத்தினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். நிர்மலா தேவி வழக்கு விஷயமாக நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கில் சிபிசிஐடி சரியாக விசாரணை நடத்தவில்லை, மேலும் நிர்மலா தேவி, கருப்பசாமி, முருகனோடு இந்த வழக்கை முடிப்பதற்கு காரணம் என்ன? நிர்மலா தேவி சூப்பர் குற்றவாளியா? 10 மாத காலம் கொலை குற்றவாளி கூட நீதிமன்றம் பிணையம் ஜாமீன் வழங்கி கொண்டிருக்கும் போது நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்காததுக்கு காரணம் என்ன போன்ற கேள்விகளை அடுக்கடுக்காக நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் தலைமையிலான அமர்வு கேட்டிருக்கிறது. இதைத்தான் அவருடைய வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் நான் கடந்த 1 மாத காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் 8 முறை அவருக்கு பிணையம் ஜாமீன் கேட்டு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன், இந்த வழக்கை என்னை விடுவிக்க வேண்டும் என்று நிர்மலா தேவி போட்ட மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தற்சமயம் 10 மாதங்களுக்கு முன்பாக முருகன் அவர்களுக்கும் கருப்பசாமிக்கு மட்டும் குற்ற வழக்கில் சேர்க்கப்பட்ட 2ஆம் எதிரிகளாக 3ஆம் எதிரிகளாக சேர்க்கப்பட்டுள்ளது மட்டும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு பிணையம் வழங்கியிருக்கிறது. இந்நிலையில் நிர்மலா தேவியின் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் மதுரை சிறைச்சாலையில் நிர்மலா தேவியை சந்தித்த போது கண் கலங்கிய நிலையில் அவர் தன்னிடம் பேசிய விஷயங்களை கேட்டு அதிர்ச்சியாகிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர் என்கிற முறையில் தன்னிடம் நிர்மலா தேவி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நினைப்பதாகவும், ஆனால் இவரை சுற்றிலும் சிறைத்துறை அதிகாரிகள் உட்கார்ந்தபடியே கவனிப்பதாகவும், கண்காணிப்பு கேமராக்கள் சுற்றிலும் இருந்ததால் நிர்மலா தேவியால் தன்னுடன் இயல்பாக பேச முடியவில்லை என்றும் தெரிவித்தார். இருப்பினும் அந்த சூழலிலும் தன்னிடம் சிறைச்சாலையில் சித்திரவதைகள் எல்லை மீறி நடப்பதாகவும், எப்படியாவது தன்னை வெளியே அழைத்து போய்விடுமாறு நிர்மலா தேவி கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். இவர்கள் கூறுகிற ஆடியோவில், நிர்மலா தேவி பேசியதாக கூடிய ஆடியோவில் உயர் மட்ட கல்வி அதிகாரிகள் தலையிட்டிருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தை வருகிறது. உயர் மட்டம் என்று சொன்னாலே அமைச்சர் உட்பட, துணைவேந்தர் உட்பட அனைவரும் இதில் இருக்கிறார்கள். நான் நிர்மலா தேவியின் வழக்கறிஞர் அடிப்படையில், அவரை விசாரித்த அடிப்படையில் நான் கூறுவது, வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தால் சில செய்திகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வழக்கிற்கு சம்பந்தப்பட்ட வெளியில் இருக்கக்கூடிய செய்திகளை சொல்கிறேன். நிர்மலா தேவி பாலியலுக்காக மாணவிகளை அழைக்கவில்லை. அவர் கவர்னர் வருகிறார், புத்தாக்க பயிற்சிக்காக மாணவிகளை அழைத்து வாருங்கள், கவர்னர் மாளிகைக்கு அழைத்து வாருங்கள் என்று 2 முறை கவர்னர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் மாணவிகளை. அங்கே மாணவிகள் தங்குமிடத்தில் அவர்களை மூளைச்சலவை செய்த அந்த கருப்பு ஆடு யார்? நிர்மலா தேவியை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவரை அழைத்து வர சொல்லி நிர்மலா தேவி மாணவி அழைத்து வந்தவர்களை மட்டும்தான் அவருக்கு உண்டு. நீங்கள் இந்த மாதிரி பொதுவாக புத்தாக்க பயிற்சி, நாட்டு நலன் கருதி கவர்னர் நிகழ்ச்சியை நீங்கள் அதிகமாக கலந்து கொண்டால் உங்களுக்கு துணைவேந்தர் பதவி அளிக்கப்படும் என்று ஒரு வார்த்தையை அவருக்கு கொடுத்து அந்த அடிப்படையில் தான் மாணவிகளை அழைத்து வந்திருக்கிறார். மாணவிகளை பாலியலுக்கு பயன்படுத்தியது நிர்மலா தேவிக்கு தெரியாது. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. வழக்கை நடத்த வேண்டியதான், வேகமாக நடத்திருக்க வேண்டியதானே, விரைவாக நடத்த வேண்டியதானே. மாண்புமிகு நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளையில் GR சாமிநாதன் அவர்கள் தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். 3 பேருக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது, பிணையம் மறுக்கப்படுகிறது. 6 மாத காலத்திற்குள் CBCID போலீசார் இந்த வழக்கை முடிக்க வேண்டும். மகளிர் நீதிமன்றம், மகிழா நீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு மேலாக இன்றும் ஏன் அவர் வழக்கை நடத்தவில்லை? வழக்கையும் விரைவாக நடத்த மாட்டேன்றீர்கள், ஜாமீனும் கொடுக்க மாட்டேன்றீர்கள். காரணம் என்ன? குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு பேதமும் கிடையாது காவல்துறைக்கு. அதாவது காவல்துறை கைது செய்து விசாரித்தாலே அந்த நபரை அவங்க நடத்தக்கூடிய விதம் வேறு மாதிரி தான் இருக்கும். பல நேரங்களில் குற்றவாளிகள்கிட்ட இருந்து உண்மையை வெளிக்கொண்டு வர அடித்தாலும் சில நேரங்களில் உண்மையை மூடி மறைச்சு கிடைச்சவரை வச்சு வழக்க முடிக்க அடித்து உதச்சி வாக்குமூலம் வாங்குவாங்க. இப்படி அத்துமீறி காரணமின்றி காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களை தாக்குவாங்க. சில நேரங்களில் நிர்மலா தேவியை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது பத்திரிகையாளர்கிட்ட அவங்கள பேச விடாமல் கூட்டிகிட்டு போனதை தொடர்ந்து அவங்கள அடித்ததாகவும், அப்போது அடி விழுந்ததுனால அவங்களுக்கு முதுகு செவந்து போயிருந்ததா அவங்க தழுதழுத்த குரலை சொன்னதா சொல்லப்படுறதை பற்றி இப்போ பார்ப்போம். கடந்த முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு நிர்மலா தேவி அழைத்து வரப்பட்ட போது அவரை மீடியாக்களுடன் பேசவிடாமல் போலீசார் தடுத்ததாகவும், மீடியா நண்பர்கள் போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் நடத்தியதையும் நினைவுகூர்ந்தார். மேலும் அன்று நிர்மலா தேவியை போலீஸ் வாகனத்தில் ஏற்றி சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றபோது நடந்ததை கூற முயன்றதாக தெரிவித்தார். இதற்கு போலீசார் ஓடும் வேனில் அவரை தாக்கியதையும், அப்போது முதுகில் அடி விழுந்ததால் சிவந்து போயிருந்ததையும் தழுதழுத்த குரலில் கூறியதாக தெரிகிறது.
அது மட்டுமன்றி சிறைச்சாலையில் குறிப்பிட்ட சிலரால் மன உளைச்சலை கொடுக்கும் வகையில் விதவிதமான சித்திரவதைகள் நடப்பதாகவும், இதை சிறைத்துறை அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டியபோது நாடகமாடுவதாக கூறி தன் புகாரை கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் வாழ்க்கையே வெறுத்த நிலையில் கடந்த வாரத்தில் 2 முறை மின் விசிறியில் தூக்கு போட முயன்றதாகவும், ஆனால் யாரோ தன்னை கவனித்து காப்பாற்றியதாகவும் வழக்கறிஞரிடம் கூறியதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடியும் வரை நிர்மலா தேவி பெயிலுக்கு அப்ளை செய்யக்கூடாது என்றும், வழக்கில் தொடர்புடைய யாருடைய பெயரையும் வெளியிடக்கூடாது என்பதற்காகத்தான் நிர்மலா தேவி மிரட்டப்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது. அதோடு போலீஸ் தாக்கிய காயங்கள் தெரிந்துவிடும் என்பதால்தான் வியாழக்கிழமை விசாரணைக்காக நிர்மலா தேவியை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்று வழக்கறிஞர் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் சிறையில் நிர்மலா தேவிக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு வருவதுடன், நிர்மலா தேவியை தனிமைப்படுத்தி வைத்திருக்கும் சிறை நிர்வாகம் அவருக்கு தேவையான மருத்துவ வசதி மற்றும் உணவு வசதி செய்து கொடுப்பதில்லை. எப்படியாவது சிறைக்குள்ளேயே நிர்மலா தேவியை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதிகாரிகள் சதி செய்து வருகிறார்கள் என்றும், அதற்காக அனைத்து வகையான தொல்லைகளையும் நிர்மலா தேவிக்கு கொடுப்பதாக வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்தார். அது மட்டுமன்றி, வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை மறைத்துவிட்டு சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை தயாரித்துள்ளதாகவும், அவர் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் தெரிவித்தார். எனவே சட்ட ரீதியாக அவரை சந்தித்து இந்த வழக்கின் பின்னணிகளை விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்று வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் உறுதியாக தெரிவித்துள்ளார். நிர்மலா தேவியை சிறையிலே வைத்து நிர்மூலமாக்க வேண்டும், அவர் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக தான் ஸ்லோ பாய்சன் மாதிரி தனிமை சிறை என்பதே ஒரு மனிதனை வாட்டிவிடும். அவரை 10 மாத காலம் ஒரு படித்தவர், கல்லூரி பேராசிரியர் இருந்தவரை சாதாரண தவறு செய்யக்கூடிய குற்றவாளிகள் அடைக்கப்படக்கூடிய, பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய அறையில் இவரையும் அடைத்து வைத்து அங்கே பல்வேறு விதமான கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் படித்தவர்களுக்கான சலுகை உண்டு, ஐடி அவர் வருமான வரி கட்டுவதற்காக அந்த சலுகையை மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கொடுமைகள். வெளியிலே சிபிசிஐடி போலீசார், அவருடைய கணவர், அவருக்கு வேண்டிய உறவினர்கள், அண்ணன் உட்பட பல்வேறு பேரை நீங்கள் நிர்மலா தேவியை தொடர்பு கொள்ளக்கூடாது, மனு போட்டு சந்திக்கக்கூடாது, மனு பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ என்னை போன்றவர்கள் உதவி செய்வதற்காக மனு பொருட்களை வாங்கி நபர்களிடம், எனக்கு வேண்டிய நண்பர்களிடம் அனுப்பிவிட்டால் இரத்த உறவினர்களை மட்டும்தான் நாங்கள் பார்க்க அனுமதிப்போம் என்கின்ற விஷயத்தை சொல்லி மனுவை அனுமதிப்பதில்லை சிறையில். இதெல்லாம் என்ன காரணம்? ஒரு பெரிய அரசியல் அதிர்வு ஏற்படக்கூடிய விஷயங்களை, பாலியல் ஏற்படக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடைய வேஷம் கலைந்துவிடும் என்கின்ற காரணத்திற்காக நிர்மலா தேவி ஜாமீனை விட மறுக்கிறார்கள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல சந்தேகங்களும் ரகசியங்களும் இருக்கிறதா தான் தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி மாணவிகளை தவறாக அழைத்ததாக சொல்லப்பட்டதில் அழைத்தவர் உதவியவங்க அப்படின்னு 3 பேர் கைது செய்யப்பட்டதோட யார் இவங்களுக்கு இந்த வேலையை செய்ய சொன்னாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விவரமும் இது வரைக்கும் தெரியலை, அல்லது தெரியப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு மூடி மறைக்கப்படுதா அப்படின்னு தெரியலை. கிட்டத்தட்ட இந்த ஒரு சம்பவம் நடந்து 1 வருஷம் முடிய போகுது. ஆனால் வேற யாரும் விசாரிக்கப்பட்டதற்கான தடயங்கள் கூட இதில் கிடையாது. இந்த சூழ்நிலையில் நிர்மலா தேவி சிறையில் தற்கொலைக்கு முயன்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த வழக்கு நியாயமான முறையில் போதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இதில் நிர்மலா தேவி பலியாடு ஆக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இந்த வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது நீதிமன்றத்தின் கைகளில் தான் இருக்குது. நாளைக்கு வேற ஒரு சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.